ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சில பேர் பலவிதமாக பேசுகிறார்கள். அவர் நல்லவர் இல்லை, அவன் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன் என்று கிறிஸ்துவை அறியாதவர்களும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் அவரை குறித்து தவறான ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவரை பார்க்கிறார்கள். ஒரு பழத்தின் ருசி எப்படி இருக்கிறது என்பதை நாம் அதை ருசித்து பார்த்தா தான் தெரியும். ருசித்து பார்க்காமல் அதை குறித்து அந்த பழம் நல்லா இருக்காது, அதை சாப்பிட வேண்டாம், அதை ருசிக்க வேண்டாம் என்று நமக்குள்ளே நாம் சொல்லி கொண்டிருந்தால் அது யாருடைய தவறு என்றால் நம்முடைய தவறு தான். அப்படி என்றால் இது யாருடைய தவறு என்றால் இது உங்களுடைய தவறு தான். இதை நீங்கள் அறியாமல் தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போதே சொல்வார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் இதை அறியாமல் செய்கிறார்கள். உண்மையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இயேசு கிறிஸ்து குறித்து பேசும்போது, கிண்டல் செய்யும் போது நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள் என்பதை தான் நான் நினைப்பேன். சில நேரங்களில் நிறைய பேர் என்னிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவ குறித்து தவறாக பேசுவாங்க. சகோதரரே, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு தான் சொல்லுவேன், நீங்கள் அறியவில்லை என்று தான் சொல்லுவேன். வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அவனோடு பழகி பார்த்தா தான் தெரியும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, அவன் நல்லவன் இல்லை, அவன் கெட்டவன்பாங்க. அப்போ நான் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நான் அவனோடு பழகி பேசி பார்த்தா தான் தெரியும். சரியா? நீங்கள் கிறிஸ்துவை தூரத்தில் வைத்து கொண்டு அவர் கெட்டவர், அவர் நல்லவர் இல்லை, அவன் 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 இப்படி இவன் இப்படின்னு பேசும்போது இது யாருடைய அறியாமை? இது உங்களுடைய அறியாமை. அப்ப கிறிஸ்து நல்லவரா கெட்டவரா என்பதை ருசித்து பார்க்க வேண்டுமா? கிறிஸ்து நல்லவரா கெட்டவரா என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவரா என்று நாம் தேட வேண்டும். அப்போதுதான் கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் கூட ஒரு சம்பவம் இருக்கிறது. சகவி என்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, கர்த்தர் எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக வகை தேடுகிறான். அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை வேதம் கூறுகிறது. அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானான். அந்த சகை என்கிறவன் மிகுந்த ஐஸ்வர்யவானான், வரி வசூலி போனான். அவன் அநியாய சம்பாத்தியத்தினால் தன்னுடைய ஆஸ்தியை நிரப்பி வைத்தவன். அவன் என்ன நினைக்கிறான்? கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று அவரை அறிய நினைக்கிறான், அவரை ருசிக்க நினைக்கிறான். நீங்கள் கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று உங்கள் இருதயத்தில் உங்களுக்குள் ஒரு எண்ணம் வந்துவிட்டாலே கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள் வந்து விடுவார். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்கிறார். இந்த சகவி என்ன செய்கிறார்னா, கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடின போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனிடத்தில் வந்து, சகவே, நான் இன்று உன்னோடு கூட உன் வீட்டிற்கு வருகிறேன். ஊர் மக்கள்லாம் அவனை என்ன சொல்றாங்கன்னா, அவன் பாவியான மனுஷன், அவனிடத்தில் இயேசு போகிறாரே, கர்த்தர் போகிறாரே என்று சொல்கிறார்கள். கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்கு சென்ற உடனே அங்கே என்ன நடக்கிறது என்றால், அவனுக்குள் இருந்த அந்த பாவ எண்ணங்கள் அவனை விட்டு விலகுகிறது. நான் அநியாயமாய் அவனிடத்தில் வாங்கியிருந்தாலும் அவனுக்கு நாளத்தனையாக என்னுடைய பணத்தை திரும்ப கொடுக்கிறேன் என்கிறான். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, திரளான அன்பு சகல பாவங்களை மூடுமா. திரளான அன்பு சகல பாவங்களை மூடும். கிறிஸ்து என்பவர் யார் என்றால் திரளான அன்பு உடையவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அந்த அன்பு அவனுடைய வீட்டுக்குள் அவனுக்குள் வந்த பிறகு, அதாவது உங்களுக்குள் வந்துவிட்டால், அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் வந்துவிட்டால், அவரை நீங்கள் ருசித்து விட்டால், உங்களுக்குள் இருக்கிற உங்களுக்குள் நீங்கள் எப்படிப்பட்டவராய் இருந்தீர்கள்? பாவ நிறைந்தவர்களாக இருந்தீர்கள், அநியாயம் செய்கிறவர்களாக இருந்தீர்கள். அந்த அன்பு, திரளான அன்பு உங்களை மூடும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவ எண்ணங்கள் விலகும், அந்த தவறான எண்ணங்கள் உங்களை விட்டு விலகும். நீங்களே சொல்லுவீங்க, இயேசுவே, நான் உங்களையா நான் இப்படி பேசியிருந்தேன், நான் உங்களையா இப்படி மற்றவர்களிடத்தில் அசிங்கமாக பேசியிருந்தேன். இப்படி பல பேருடைய சாட்சிகளை நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்களே சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. மேடைகளில் கூட இப்படி சாட்சி சொல்லுவாங்க, நான் இப்படி பேசியிருந்தேன், நான் கிறிஸ்துவை இப்படி அநியாயமாய் பேசியிருந்தேன், அநியாயமாய் நடந்து கொண்டேன், கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் வந்தது நிமித்தம் நான் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா.
இதே போல நீங்கள் கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று நீங்கள் அவரை முதலாவது தேட பாருங்கள். முதலாவது அவரை தேடுங்கள். கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்பதை முதலாவது நீங்க தேடுங்கள். அவர் நல்லவர் என்பதை ருசிக்க பழகுங்கள். வெளியிலிருந்து பார்த்தா அந்த பார்வை எப்படி இருக்கும் என்றால் அது கெட்டதாக தான் இருக்கும். நம்முடைய கண்கள் எப்படிதான் தெரியும்? கெட்டதாக தான் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அவரோடு பழகி பார்த்தா தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்று. அவரை ருசிக்க வேண்டும். ஒரு பழம் நல்லா இருக்கா இல்லையென்றால் நாம் அதை ருசித்து பார்த்தா தான் தெரியும். ருசிக்காமல் அது நல்லா இல்லைன்னு சொன்னா அது யாருடைய தவறு? நம்மளுடைய தவறு தான். கிறிஸ்து எப்படிப்பட்டவரா என்று நீங்கள் தேட ஆரம்பித்து விட்டாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் செய்து விடுவார். கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வந்து விடுவார். அவருடைய அன்பு உங்களுக்குள் வந்துவிடும். அந்த அன்பு பாவத்தை புறம்பே தள்ளும். அந்த சகைவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, விடுதலை வந்தது. அவன் வாங்கின எல்லா அநியாயமான சொத்தையும் அவன் ஏழைகளுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. இந்த மாதிரி அன்பு உங்களுக்குள் வர வேண்டுமா? நிச்சயமாகவே கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை தேடுங்கள். அப்போது நீங்கள் இந்த உலகத்திற்கே ஒளியாக மாற்றப்படுவீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.